இன்னைக்கான டே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து நேற்றுக்கு வந்திருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக வந்து ஸ்பெஷலாக டீ போட்டிருக்கேன். அம்மாவுக்கு வந்து டீனா ரொம்ப பிடிக்கும். அதனால் இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி டீ போட்டிருக்கேன். எங்கள் 2 பேருக்குமே வந்து நான் வந்து காஃபி குடிச்சிட்டு அவங்களுக்கு வந்து பால் மாதிரி ஆற்றி கொடுத்துருவேன். அதனால் வந்து இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டீ போட்டாச்சு. அவங்களும் வந்து டீலாம் குடிக்கல, அவங்க கிளம்பிட்டாங்க. நேற்றுக்கு வந்து அம்மா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த மீனில் வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு 4 மீன் மட்டும் தான் இருந்தது. அது சரி குழம்பு வச்சுக்கலாம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வந்து நேற்றுக்கே வந்து நைட்டு மீன் குழம்பு வச்சுட்டேன். அடுத்த நாள் வந்து இட்லி ஊற்றிருக்கேன். இட்லி அதுக்கப்புறம் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். மீன் குழம்பு இட்லினா ரொம்ப பிடிக்கும். அதுவும் நேற்று வச்ச மீன் குழம்பு இன்றைக்கி செஞ்ச இட்லி செம்மையாக இருக்கும். அதனால் இட்லி ஊற்றிட்டு சாதமும் வடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது. அந்த பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரீசரில் வந்து தண்ணிலாம் எதுவுமே இல்லை. ஐஸ் கட்டி வேணுன்றதுனால வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். எப்படியும் நான் போனதுக்கப்புறமா ஜூஸ் போட்டு கொடுக்க சொல்லுவாங்க. அதனால் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ரசம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சாதம் வடிக்கலாம்னு சொல்லிட்டு சாதம் வடிச்சிட்டு இட்லி வந்துருச்சு. நேற்று வச்ச மீன் குழம்பு இது வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த மீன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மீன் வந்து ஐஸ் கட்டிலாம் எதுவுமே இல்லை. சாதம் வச்சுருக்கேன், ரசம் வச்சுருக்கேன், இட்லி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் மீன் குழம்பு முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். இன்றைக்கி டிஃபனு அதுக்கப்புறம் லஞ்சு சூப்பராக இருந்தது.